This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட்டு ரத்தத்தை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2-3 டைம் அலசி வச்சுக்கணும். தென் இதுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேஸில் ஒரு சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம், ஒரு 2 பிஞ்ச் மட்டும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டு, இந்த சமயத்தில் நம்ம இந்த வெட்டி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா செவந்து பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு, இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு, இப்போ நம்ம அந்த ரத்தத்தை இதில் சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருந்த ரத்தத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா அடி பிடிக்காமல் அப்பப்போ கிண்டி விட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதை நல்லா சுண்டி உங்களுக்கு அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றி உங்களுக்கு நல்லா இதாகும். அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இப்போயே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு மூடிக்கலாம். மூடியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உள்ள தண்ணி எல்லாமே பிரிஞ்சு அந்த ரத்தம் நல்லா வேக ஆரம்பிச்சிட்டு, இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் விட்டோன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டாச்சு. மக்களே, இந்த ஆட்டு ரத்தத்தில் பார்த்திங்கன்னா நிறையா சத்து இருக்குது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைம்னாச்சும் இதை எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க. ஓகேவா? இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது.
அதை லிஸ்ட்டே போட முடியாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைம்னாச்சும் எடுத்து சமைச்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க. உங்கள் உடம்புல நடக்கிற சேஞ்சஸை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் உரப்புக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் உப்பு சேர்க்கலை அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு ரத்தத்தை அவங்க உரைய வைக்கிறதுக்கு ஆல்ரெடியே அதில் உப்பு சேர்த்துருப்பாங்க. ஸோ நம்ம தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து இதோட டேஸ்ட்டே கெடுத்துடும், கறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக நம்ம இதில் உப்பு சேர்க்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி அவங்களே உப்பு சேர்த்துருப்பாங்க. ஸோ மக்களே, இப்போ நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் அரைச்சி வச்ச 5 தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை இப்படி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா. ஸோ இது ஃபுல்லாக தேங்காயும் நம்ம ஃபுல்லாக அதோட கிண்டி விட்டாச்சு. இப்போ அந்த தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ மக்களே, இப்போ ரத்தம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் மல்லித்தலை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிற பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.